ஐ ஆம் அ கைடர் சேனல். சதர்ன் ரயில்வேலேருந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன விதமான வேக்கன்சினா, இப்போ ஏடிஎம் மிஷின் இருக்கும், ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் சொல்லிட்டு ஏடிவிஎம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கான அப்ளிகேஷன் தான். இதுக்கு வந்து நீங்கள் ரயில்வேயில் ஆல்ரெடி ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஜென்ரல் பப்ளிக் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி ரிட்டையர்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இது வந்து கொடுப்பாங்க. இதுக்கு எப்படின்னா இவி மிஷின் சொல்லுவாங்க, ஏடிவி மிஷின் ப்ளஸ். அதில் வந்து நீங்கள் டிக்கெட் வெண்டராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எப்படின்னா 12 ஸ்டேஷனில் வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து 12 ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கான இது வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னா, அன்ரிசர்வ்டு ஆத்தரைட்ஸ் வருவாங்க, அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க, ரிசர்வேஷன் இல்லாமல். அவங்களுக்கு வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷினில் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான், பர்மனெண்ட் வந்து கிடையாது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் சேலரி கிடையாது. சேலரியை பற்றி நான் வந்து பின்னாடி வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ரயில்வே ஜாப் நான் போகணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் தான், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஆஃப்லைனில் திருச்சிக்கே நீங்கள் நேரடியாக போய் அந்த டிவிஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன் அதை வந்து ஒரு கவரில் போட்டு இது பண்ண மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிவிஷன் 12 ஸ்டேஷன் சொன்னோம்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எந்தெந்த ஸ்டேஷன், அந்த 12 ஸ்டேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஏன்னா லோக்கல் ப்ரையாரிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க, அதர் டிஸ்ட்ரிக் வந்து கிடையாது. அதை லோக்கலில் யாரும் சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கான ஃபிக்ஸட் சேலரி வந்து கிடையாது. அதை பற்றி நான் வந்து முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன். ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூஸ்லேயும் வந்து விட்டுருந்தாங்க, இந்த இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, மிஷின் எப்படி இது பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து புக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஜங்ஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணி தனியாக லைனில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சில பேர் மிஷினில் வெண்டிங் மிஷின் சொல்லிட்டு அதில் வந்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் 2 வேக்கன்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த மாதிரி வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக வந்து 19 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு வருது அப்படின்னா 19/6/2024 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒர்க்கிங் பேசிஸில் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ்னு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து நீங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டுற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாய்க்கான இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக், அதாவது பொது பிரிவில் இருப்பீங்களே அவங்களுக்கு, அது நார்மல் பீப்புள்ஸ் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்ன இதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலே போதுமானது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம், 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு தான் ஏவிஎம் மிஷினுக்கு வந்து ப்ரையாரிட்டின்னு வந்து சொன்னேன், அதே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் காலேஜ் டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து அட்ரஸு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அட்ரஸ் ரொம்ப லாங்காக இருக்குது அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ரொம்ப லென்த்தாக இருந்தால் அது இன்கேஸ் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக வந்து இங்கிலீஷ், ஹிந்தி கொஞ்சம் லைட்டாக வந்து தெரிஞ்சால் போதும். ரிலீஜியனல் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி, அது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சால் போதும். அப்புறம் வந்து இதோட அப்ளிகேஷனோட என்னது அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து 10th மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அப்புறம் ஏஜ் ப்ரூஃபு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அது வந்து இப்போ ஒரு ஜிஹெச் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக், ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன், இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து வாங்கிக்கலாம்.
அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 500 சலான் பே பண்ணி நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு நார்மலாக ஆதார் கார்டு ஃபோட்டோ கொண்டு போனீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமா நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. சம்னா 50,000 வந்து கொடுத்துருக்காங்க NS 1 and 2 கேட்டகரிக்கு. அதர் ஸ்டேஷனாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 25,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ரிட்டையர்டு அவங்களுக்குலாம் வந்து இது இருக்குது. ஃபினான்ஷியல் சீனியர் டிவிஷன் ஃபினான்ஷியல் பொறுத்து இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் வந்து இது பண்ண பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இது வந்து ரீஃபண்டபிள் தான். ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் 1 இயர் முடிஞ்சிருச்சு வெளியே போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சம் ரீசன் ரிட்டையர்ட் பர்சனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக் பீப்புள் வந்து எடுப்பாங்க. நார்மல் ஜென்ரல் இருக்காங்க ரயில்வே அத்தாரிட்டியை தவிர்த்து அவங்கள வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரிலிஜன் நேஷ்னாலிட்டி பேங்க்கு எந்த ரிசிப்ட்டுக்கு வந்து பேங்க் எடுக்கணும் பேங்க் இது ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா டிராஃப்ட் த ஃபிக்ஸட் நேஷனலைஸ்டு பேங்க் வந்து ஃபேவரட்டில் வந்து நீங்கள் வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷன் சதர்ன் ரயில்வே அந்த இதுக்கு வந்து அந்த இது செலக்ட் ஆன பிறகு 50 or 20 உங்களுடைய அந்த NSG இருக்குல்ல அந்த இதை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணுறோம். அந்த கொடுத்துருக்காங்கள சைடில் அந்த இது கேட்டகரியை தவிர்த்து மதர் கேட்டிங்கன்னா 25 இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றப்பில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து ரிலீஃப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா டேன் ஓவர் வந்து 1 இயர் வந்து சொல்லிட்டல்ல 31/3/2025 வரை நீங்கள் வந்து ஒரு பேசிஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் கைடன்ஸில். அதுக்கப்புறம் எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க ஃபிக்ஸட் சேலரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து டிக்கெட் எவ்வளோ போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கமிஷன் மாதிரி அதாவது ஒரு ரீசார்ஜ் கார்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கா மந்த்துக்கா 3 கார்டு என்னமோ வந்து மாதிரி சொல்லியிருக்காங்க. ரயில்வே நாட் பி சேலரி ஃபெசிலிட்டி வந்து 3% வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு டிக்கெட் அந்த இதுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டு ரீசார்ஜ் சொல்லி வந்து இருக்குது. சேலரிலாம் ஃபிக்ஸடாக வந்து கொடுக்க மாட்டாங்க. வெண்டிங் மிஷினில் எவ்வளோ டிக்கெட் போடுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு மந்த்ஸுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு வந்து இந்த போனஸாக வந்து 3% வந்து எவ்ரி ரீசார்ஜ் ஸ்மார்ட் அதாவது ஒரு அந்த ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரீசார்ஜுக்கு 3% வந்து உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் வந்து சொல்லலை. லோக்கல்னு சொல்லிவிட்டேன். அக்காமடேஷன்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து அந்த சொன்ன தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பெனால்ட்டி கேசஸ்லாம் நிறையா வந்து கொடுக்குறாங்க. மால் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணுறீங்க ஆள் மாறாட்டம் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் எக்ரிமெண்ட் எதுவும் இது பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறீங்க டிக்கெட்டை தவிர்த்து அந்த மாதிரி எதுவும் உங்கள் மேலே பெண்டிங் வந்தால் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ண ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ரிட்டையர்டாக எம்ப்ளாயிலாம் இருந்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் டிஆர்எம் காம்ப்ளெக்ஸ் திருச்சி பின்கோடு அந்த இதில் வந்து 10 to 5 மணிக்கு 10 to 3 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போய் நேரடியாக வந்து போடலாம். ஆன் டைம் வந்து 19 அதுக்குள்ளே வந்து நேரடியாக வந்து அதில் வந்து நீங்கள் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் நீங்கள் போஸ்ட்டில் எதுவும் அனுப்புனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டு ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரடியாக வந்து போய் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து போட முடியாது. மேலே உள்ளது வந்து இது வந்து ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாய்க்கான இது ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பப்ளிக் நார்மலாக உள்ளவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் இதில் வந்து நீங்கள் வந்து ரீசன்ட் போட்டு உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைனை வந்து நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணணும். உங்களுடைய நேமு உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் தான் உங்களுடைய நேமு. யார் வேணால் அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஏதோ கிரிட்டேரியா வந்து கொடுக்கல மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணணும்னு. இது வந்து செப்பரேட்டாக வந்து சொல்லலை. நான் சொல்கிறேன் ஏஜு குவாலிஃபிகேஷனு ஜென்ரல் மெயில் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் பின்கோடு டெலிஃபோன் நம்பரு அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் டு ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் அதாவது உங்களுடைய ஸ்டேஷனுக்கும் அதுக்கு அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. விச் கேர் அப்ளை ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி வேணாலும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் இது பண்ணுறேன் சைன் பண்ண அக்னாலஜ்மெண்ட்லாம் அப்படின்னு ஒன்ஸுக்கு 2-3 தடவை வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் நியர்பை ஸ்டேஷன் அப்படி இருக்கும்போது அங்கே போய் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா வந்து 15,000 to 20,000 கட்டுறது வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டமான இதாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு 50,000 இருந்தாலும் நம்மளே ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம். அதனால வந்து சொல்கிறேன்.
அதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி கிடையாது. நான் சொன்ன மாதிரியே ஒரு ரீசார்ஜுக்கு 3% வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சைடில் எதுவும் இது பண்ண நினச்சினா உங்களுக்கு வந்து கேஸ், அதாவது டிக்கெட் எதுவும் சேலரி எக்ஸ்ட்ரா இது பண்ணீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டிய அந்த அட்ரஸ் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அட்டஸ்டட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அட்டஸ்டட் காப்பி 10th இது பண்ணிக்கோங்க. ஏஜ் ப்ரூஃப் அதில் பான், ஆதார் கார்டு, எனி இது கார்டு என்ன இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபும் உங்கள் ஆதார் கார்டு வச்சுருங்க. காப்பி ஆஃப் ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பி ஆஃப் பேன் எல்லாமே ஜெராக்ஸு. எதையுமே நீங்கள் மாதிரில ஒரிஜினலாக வச்சு அனுப்பிடாதீங்க, அப்புறம் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆயிரும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் ரெசிடென்ஷியல் டாக்டரை வச்சு சொல்லியிருக்குங்க. மேக்ஸிமம் வந்து ஜிஹெச்சில் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது நல்லது, அதான் ப்ரைவேட்டில் வந்து மேக்ஸிமம் வேணாம். அதுக்கப்புறம் காப்பி பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 month, ஒரு மாதத்துக்கான ட்ரான்சாக்ஷன் இது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய டேட்டு ப்ளேஸ் வந்து போட்டுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்து திருச்சிக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்டாக சேர்ந்தவங்க இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக் வந்து திருச்சியில் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு இந்த அட்ரஸ் எழுதிட்டு அந்த இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபோனில் அல்லது மெயிலில் இல்லை கால் பண்ணி கூட கூப்பிடலாம். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நம்மளோட சேனலுக்கு பிடிச்சதுன்னா பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிற வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் ஒரு தடவை 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதனால தான் வந்து நான் திரும்ப வந்து நான் சொல்கிறேன்.